ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். வயதாக ஆக ஆண்களுக்கு என்ன ஆகுது? பெண்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும், பெண்களுக்கு வயதாக ஆக ஹார்மோன்கள் மாறி தீட்டு வர்றதெல்லாம் நின்றுடுது. ஆண்களுக்கு இது போல் ஆகுதா? ஏன்னா இன்றைக்கி வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தினுடைய டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் 65 வயதிற்கு மேற்பட்டவர்களாக உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 2000லேயே இன்றைக்கி இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2050 கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் வயதானவர்களாக இருப்பார்கள். 200 கோடி மக்கள் அப்படி இருப்பாங்க உலகம் முழுவதும். ஏன்னா உலகம் முழுவதும் வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ அவர்களுடைய பிரச்சனையை யார் பார்க்குறது? அவர்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களுக்கு மெனோபாஸ் பார்க்குறதுக்கு கைனகாலஜிஸ்ட்டு எல்லாம் இதெல்லாம் ஃபெமிலியரான வார்த்தை. பெண்களுக்கு வயசாகி மெனோபாஸ் வரும், கைனகாலஜிஸ்ட் பார்த்துக்குவாங்க. ஆண்களுக்கு வயசானவங்களை யார் பார்க்குறது? வயதான முதியவர்கள் டாக்டர் பார்த்தாலும் செக்ஸை பற்றி கேட்க மாட்டாங்க. செக்ஸில் வர்ற பிரச்சனைகளை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. ஆண்கள் ஹார்மோன்கள் மாறி செக்ஸ்லேயோ ஹார்மோன் ரிலேட்டடான பிரச்சனைகள் வருகிறதா? உண்மையா? அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு ஏஜ் 25 ஆகுது. இப்போ செக்யூர் இருக்கும்போது இப்போ ஒருத்தன் லவ் பண்ணுறான். செக்யூர் வைக்கும்போது தண்ணி மாரி தான் அப்படி இதாகுது. தண்ணி மாதிரி வந்துட்டு போகுது. அதனால என்ன, தண்ணி மாதிரி தான் இருக்கும் எஜாக்குலேட் ஆகும்போது. குழந்தை பார்க்குற மாதிரி. குழந்தை பிறக்கும்னு பயப்படுறீங்களா இல்லை பிறக்கலைன்னு வருத்தப்படுறீங்களா? அதாவதுங்க, காதலிக்கும் போது உறவில் ஈடுபடாதீங்க. கல்யாணம் வரைக்கும் தள்ளி போடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. அப்படியும் உங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னா அப்புறம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. அதனால் இப்போது இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தண்ணியாக இருக்குது, நீர்த்து போச்சு, இந்த மாதிரி கவலைகள் படாதீங்க. தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வெளியே விழும். சரி, இப்போது இந்த ஆண்களுக்கு ஆண் ஹார்மோன் குறையிறதுனால என்னென்னலாம் பிரச்சனை வருது, உடம்பில் இருக்க பல்வேறு உறுப்புகள்லாம் என்னென்ன பிரச்சனை வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று மூளையில் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு பண்ணும். இருதயத்தில் பல்வேறு பிரச்சனைகள். ஆண் ஹார்மோன் குறைய ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரும். விந்துப்பைகள் சின்னதாக சுருங்கும், ஆணுறுப்பு சுருங்கும். போன்கள் எலும்புகள் வலிமை இழக்கும். நல்ல கட்டுமஸ்தான உடல் வயதாக குறையிறது எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரியும். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. வணக்கம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள், உங்கள் பேருங்க? என் பேர் தினேஷ். தினேஷ், சொல்லுங்கள். இது இப்போ என்ன இது செக்ஸ் சார்? சொல்லுங்கள் தினேஷ். செக்ஸூர் வைக்கிறேன் சார். அப்போ பயமாக இருக்கும். கொஞ்சம் இதாக கல்யாணம். நீங்கள் கல்யாணம் ஆகிடுச்சா தினேஷ்? ஆயிடுச்சு சார். செக்ஸ் வைக்கும்போது பயமாக இருக்கா? ஆமாம். செக்ஸ் வைக்கிறீங்களா? ஆணுறுப்பு முழுமையாக உள்ளே போய் செக்ஸ் நார்மலாக பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். சரி, அப்புறம் என்ன ரெகுலராக பண்ண வேண்டியதானே? ஆனால் விரப்புத்தன்மை குறையுதா? விரப்பு தண்ணி கம்மி தான். இது ரொம்ப டல்லாகுது, தண்ணி கம்மியாகுது. அதாவதுங்க, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா உங்களுக்கு? ஆயிடுச்சு சார். ஏன் தயங்கி பேசுகிறீங்க?
தைரியமாக இருங்க. உங்களுக்கு செக்ஸில் வீக்னஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது இப்போ ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவரை அணுகி பாருங்கள். அடிப்படையான சிலர் செக் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டு முற்றிலுமாக இதை சரி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயப்படுவீங்க போல இருக்கே. நீங்கள் ரொம்ப தீக்கி திணறி பேசுகிறீங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு மனதில் டாக்டரை பார்க்குறதுக்கு பயமாக இருந்ததுன்னா டாக்டரை பார்க்கவா இல்லை வேணாமா, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். நீங்கள் டாக்டர் காமராஜ் .netன்ற அந்த வெப்சைட்டில் ஒரு IFS கோடு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் இண்டெக்ஸ் ஆஃப் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் கோடு. அந்த ஒரு 20 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதில் தெரியும். .drkamaraj.net இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆண்மை குறைவு பற்றிய புதிய அந்த ஒரு கேள்வி கொஸ்டினேர் இருக்கும். நீங்கள் நேரடியாக மருத்துவரை பார்க்கலாம், அல்லது அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினேரை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்ன, அதில் வந்து 1லேருந்து 6 நான் வந்து மாதத்தில் ஒரு முறை செக்ஸ் பண்ணேன், எத்தனை முறை பண்ணேன் அப்படின்னு ஃப்ரீக்குவென்சி, எனக்கு செக்ஸில் ஆர்வமே வரவே இல்லை, எவ்வளோ தூரம், இப்படி பல்வேறு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னா இது இன்டர்நேஷ்னலாக உருவாக்கப்பட்ட ஒரு கொஸ்டினர். இதை ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்ன, நீங்கள் அதுக்கு டாக்டரை பார்க்கணுமா, எப்போ பார்க்கணும், உடனே பார்க்கணுமா, இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி டைம் எடுத்துக்கலாமா, பல்வேறு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் மருத்துவரை பார்க்கலாம். இல்லை நேரடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஏன்னா அவர் உங்களுடைய கவலைகளை போக்கிடுவாங்க, உடனடியாக உங்களை சரி பண்ணவும் முடியும். சரி, இப்போது ஆண்களுக்கு ஹார்மோன்கள் குறைவாக இருந்தால் அதை எப்படியெல்லாம் சொல்கிறோம். முதல்ல வந்து விந்துப்பைகளில் பிறவியிலிருந்தே ஹார்மோன்கள் குறைவாக இருக்கிறது, அந்த மாதிரி சில நோய்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், விந்துப்பைகள் வந்து வயிற்றிலேயே தங்கிறது, இறங்காமல் இருக்கிறது. சில குரோமோசோமல் ப்ராப்ளம் இருக்குது, கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னு குரோமோசோம் பிரச்சனை. அடுத்து வந்து ஒரு ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, பின்னால் பிரச்சனை வந்துருச்சு. கொஞ்சம் வயதானவர்களுக்கு இந்த மாதிரி வரலாம். பிரெயினில் வர்ற பிரச்சனை, அடி வர்றது, பிரெயினில் வர்றதுனால இந்த மாதிரி ஹார்மோன்கள் குறையலாம். மூணாவதாக வந்து விந்துப்பைகள் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். மூளையிலேருந்து ஹார்மோன் வந்து தூண்டினாலும் கூட விந்துப்பைகள் ஹார்மோன்களை சுரக்காமல் இருக்கலாம். முன்னால் வந்து இந்த ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கிறத 2 வகையாக சொன்னாங்க. மேல் கிளைமேட்ரிக் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அல்லது மேல் மெனோபாஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஆண்ட்ரஜன் டிஃபிஷியன்சி இன் ஏஜிங் மேல், ஆடம்ன்றது ADAM, ஆண்ட்ரஜன் டிஃபிஷியன்சி இன் ஏஜிங் மேல் அப்படின்றது ஆடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ல ஆண்ட்ரோபாஸ், மேல் மெனோபாஸ்ன்னு சொல்கிறது இல்லை, ஆண்ட்ரோபாஸ் அல்லது LOHன்னு வாங்க, லேட் ஆன்செட் ஹைப்போகனாடிசம் அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ரோபாஸ்ன்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ ஒரு ஆள் வந்து எப்படி ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்குதுன்னு சொல்ல முடியும்? பார்த்தா குண்டாக இருப்பாங்க, பாடி கொழுப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் பாடியில் அதிகமாக இருக்கலாம். எலும்புகள் வந்து தேஞ்சு போய் அது உறுதி குறைவாக இருக்கலாம். வேறு என்னென்னலாம் இருக்கும்? இந்த ஆண்ட்ரோபாஸ் உள்ள ஆட்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கும்? ஆணுறுப்புடைய சைஸ் சின்னதாக இருக்கலாம், அவனுடைய கர்த்து சின்னதாக இருக்கும், லெங்க்த்து சின்னதாக இருக்கலாம். ஆள் வந்தால் கொழுப்போட குண்டாக இருப்பாங்க, ஆனால் மஸ்குலராக கட்டுமஸ்தான உடல் இருக்காது. அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம்.
அவர் மூடு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ கோபம் வரலாம், அப்பப்போ டிப்ரெஷன் வரலாம். அதே மாதிரி விரைப்புத்தன்மை குறையலாம். இதெல்லாம் ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம சரி செய்யணும். இதே மாதிரி இது யாருக்கெல்லாம் வரலாம்? சர்க்கரை நோயாளிகளுக்கு இது அதிகமாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆண் ஹார்மோன் குறைவது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக அதிகமாக வருகிறது. சர்க்கரையும் ஆண்மை குறைவும் ஒரு ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இரட்டையர்கள். அதில் ஆண் ஹார்மோன் குறையிறதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ இதை என்ன பண்ணலாம்? ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கள் சார், எங்கேருந்து யார் பேசுகிறீங்க? சார், திருப்பத்தூர்லேருந்து முருகன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் முருகன். சார், என்னுடைய ஆண் உறுப்பில் அந்த மேலே இருக்கிற கருப்பு தோல் அப்படியே மேலே போயிருக்குங்க சார். அந்த உள்ளே இருக்கிறது மட்டும் அப்படியே லைட்டாக தெரியும், அதிகமாக இல்லை, லைட்டாக மேலே போயிருக்கு. இது ஏதாவது பெரிய பாதிப்பா சார்? ஆணுடைய மேல் தோல் மேலே போயிடுச்சுன்னா அதில் என்ன பாதிப்பு இருக்க போது? ஒன்றும் பாதிப்பு இல்லை, நார்மல் தானே. இல்லை சார், அதாவது எப்படின்னா இப்போ மேலே கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அது அப்படியே சுருங்கி மேலே போயிருக்கு. அந்த உள்ளே இருக்கிற செவப்பு அப்படியே வெளியில் லைட்டாக தெரியுது. தெரிஞ்சிட்டு போகுது, நிறைய பேருக்கு முழுமையாகவே தெரியும். ஓ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்? இல்லை, சுருண்டு இருக்கா அந்த மேல் தோல்? ஆமாம் சார். அது வலிக்குதா உங்களுக்கு வீங்கி போய்? இல்லை, வலியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. அப்படிங்களா? இட் இஸ் நார்மல். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அந்த இடத்துல வீக்கம் இருக்குது, பெயின் வலி இருக்குன்னா மருத்துவரை பாருங்கள். ஓகே, வலியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஓகே, தேங்க்யூ. ரைட். இப்போது ஒரு ஆணுக்கு ஆண் ஹார்மோன் குறையிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்? ஆண்ட்ரோஜன் டிஃபிஷியன்சி வர்றதுனால ஆண்மை குறைவு வரலாம். அதே மாதிரி இரத்த நாளங்களில் பிரச்சனை வரலாம், மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு வரலாம், விரைப்புத்தன்மை குறையலாம். இப்படி பல பிரச்சனைகள் வரலாம். ஒரு ஆண் ஹார்மோன் குறையிறதுனால ஒரு ஆணுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். சரி, இப்போது வயதான ஆண்களுக்கு இந்த மாதிரி ஆண் ஹார்மோன் குறையுது, 50 வயதிற்கு மேற்பட்ட ஒரு ஆணுக்கு ஆண் ஹார்மோன் குறையுது, எப்படி பண்ணலாம்? ஒன்று அவருக்கு டயர்ட் ஆயிடுவார் சீக்கிரம். முன்ன மாதிரி எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய முடியாது, கவனம் செலுத்த முடியாது, பல்வேறு விஷயங்களை கவனம் செலுத்த முடியாது, விரைப்புத்தன்மை குறையலாம், ஆண்மை குறைவு வரும், பதட்டம் இருக்கும். அதே மாதிரி ஆணுறுப்பினுடைய சைஸ் இதெல்லாம் குறையலாம். இப்படின்னு பல்வேறு ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட பல்வேறு முக்கியமான தகவல்கள் எங்கேருந்து திரட்டினாங்கன்னா, மேசச்சூட் மேல் ஏஜிங் ஸ்டடி ஆஃப் ஹைப்போகனாடிசம்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வில் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஆடம் கொசினயர்னே இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஆண்மைக்கான அந்த செக்ஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கா, பாடியில் எனர்ஜி இருக்கா, உங்கள் ஹைட்டு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, ஸ்ட்ரென்த்து முன்ன மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்ட்ரென்த்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, எப்பயும் ஒரு துக்கமாக இருக்கிறீங்களா, வாழ்க்கையில் என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் குறைஞ்சி காணப்படுதா, வெறுப்பு சரியா இல்லையா, அதே மாதிரி ஒரு கேம் விளையாடுறது இதெல்லாம் கஷ்டமாக இருக்கா, தூக்கம் வருதா, சாப்பிட்டோன்னே டக்குன்னு தூக்கம் வருதா, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் முன்னே நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, இப்போ உங்களால் நல்லா வேலை செய்ய முடியாமல் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் குறையுதா, இந்த மாதிரி 10 கேள்விகள் கேட்டு அதற்கான பதில்களை வச்சு நம்ம ஒருத்தருக்கு இந்த மாதிரி LOH ஆண்ட்ரோபாஸ் ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஹார்மோன்கள் குறைவாக இருந்தால் அதை நாம் பல்வேறு வகையில் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். வாய்வழி மருந்துகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஒட்டக்கூடிய பேச்சஸ் இருக்குது. டெஸ்டோஸ்டெரான் பேச்சஸை பாடியில் ஒட்டி விட்டுறலாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்ப் ஆகிக்கும். பாடியில் தடவக்கூடிய ஜெல் இருக்குது, ஆண்ட்ரோஜெல்
இன்றைக்கி ஈஸியாக கடையில் கிடைக்குது, வாங்கி தடவிக்கலாம். அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. முன்னெல்லாம் இதில் டெய்லி போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, 3 வாரங்கள் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இப்போ 3 மாதங்கள் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஒருத்தருக்கு ஆண்ட்ரஜன் ஆண் ஹார்மோன் குறைபாடு இருந்தால் அவருக்கு 3 மாதத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே அவர் நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்வழி மாத்திரைகள் உலகம் முழுவதும் கிடைக்குது. இதில் டெஸ்டோஸ்டிரான் குறைகிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது? ஒன்று வந்து குண்டாகிறாங்க, 38% வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் சென்னையிலேருந்து குமார் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 months ஆகுது சார். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஆகிட்டு இப்போ ஒரு 1 month வந்து ரெகுலராக செக்ஸ் வச்சுட்டேன் சார். பார்த்தீங்கன்னா வந்து டேட் வந்து இப்போ என்னோட ஒய்ஃபுக்கு வந்து டேட் முடிஞ்சு ஒரு 15 days ஆயிடுச்சு. சரி. இதுக்கப்புறம் ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கலாமா சார்? வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, டாக்டர்ஸ் கேட்டப்போ வந்து சொன்னாங்கன்னா ஒரு 3 months வந்து எந்த செக்ஸும் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இப்போ உங்களுக்கு அபார்ஷன் ஆகிருக்கா? ஆமாம் சார், இப்போ 15 days ஆச்சு சார். டேட் முடிஞ்சு 15 daysல அபார்ஷன் ஆயிடுச்சு சார் எனக்கு. இப்போ இல்லைங்க, கரு எத்தனை மாதம்? 1 மாதம் கூட இல்லைல்ல? இல்லை சார், 1 மாதம் கூட ஆகலை சார். சரிங்க. உங்கள் மனைவி வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, மனதும் உடலும் நல்லா இருந்தால் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே சார். மறுபடியும் கருத்தரிக்கிறத 3 மாதம் தள்ளி போடுங்க. ஒரு காண்டம் வச்சு போட்டுக்கிட்டு நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள். ஓகே சார். அவங்க ஒரு 3 மாதம் கழித்து கருத்தரிச்சா நல்லது. ஏன்னா ரிப்பீட்டட் அபார்ஷன் நல்லது இல்லைன்றதுனால. மற்றபடி நீங்கள் செக்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. அவங்க உடலும் மனமும் நல்லா இருந்தால் நீங்கள் காண்டம் போட்டு செக்ஸ் பண்ணுங்கள். கன்செப்ஷன் மட்டும் ஒரு 3 மாதம் கழிச்சு வச்சுங்க. ஓகே சார். வேறு ஒன்றும் இல்லைங்க, உறவு வச்சுக்கலாம். அப்போ அனல் செக்ஸ் பண்ணலாமா சார்? இப்போ அனல் செக்ஸ் பண்ணலாம், உங்கள் 2 பேருக்கும் அதில் விருப்பம் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து 10 மடங்கு அதிகமான லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே சார். நீங்கள் ஏனல் செக்ஸ் பண்ணி அவங்க பெயின்னு சொல்லி நிறுத்தவங்கள ரொம்ப சிவியரான டேர் கூட ஆகிடலாம். சிவியரான ப்ராப்ளம்னாலும் ரொம்ப ஜென்டிலாக இன்சர்ட் பண்ணும். முதல்ல ஒரு விரலை இன்சர்ட் பண்ணுங்கள், அப்புறம் 2 விரல் இன்சர்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்லோ அண்ட் ஜென்டிலாக அணுறுப்பை இன்சர்ட் பண்ணுங்கள். நிறைய லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். பழகிட்டால் அது திரும்ப திரும்ப பண்ணலாம். ஆரம்பத்தில் கவனமாக பண்ணணும். சொல்லுங்கள் சார். காண்டம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இல்லை காண்டம் தேவையில்லை? காண்டம் போட்டு பண்ணுறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் சில தடுப்பூசிகள் போட்டுக்கணும். ஜாண்டிஸ் வேக்சின், டைஃபாய்டு வேக்சின்லாம் 2 பேரும் தடுப்பூசி போட்டுக்கிட்டு பண்ணலாம். ஓகே சார். அப்போ இந்த 3 months வந்து கண்டிப்பாக நாங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ செக்ஸ் வச்சுக்கலாம், காண்டம் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை சார், நான் வந்து கேட்குறது இப்போ கன்சீவ் ஆகிறதுக்கு சொல்கிறேன் சார். இப்போ ஒரு கேப் விடுங்க, 3 months. ஓகே ஓகே சார். நன்றி. இப்போ வந்து டெஸ்டோஸ்டிரான் ஒருத்தர் கம்மியாக இருக்குது, அவர் கொடுத்தா என்ன நன்மைகள்? நிறைய ஆண்களுக்கு இந்த குழப்பம் இருக்குது, கொடுத்தா ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடும் அது இதுன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெஸ்டோஸ்டிரான் வெளியேருந்து கொடுத்தா 37% உங்களுக்கு சுகர் வந்து பாடியில் குறையுது, டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. 37% கொலஸ்ட்ரால் நல்லா மாறுது, அதிகமாக கொலஸ்ட்ரால் இருந்தால் குறையுது. 17% பிபியை குறைக்குது. 38% உங்கள் வெயிட்டை அதிகமாகாமல் பார்த்துக்குது. இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்கிறது. அதனால் நாம் வந்து ஒருத்தருக்கு டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் குறைவாக இருந்தால் அவருக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். சரி, இப்போ ஒருத்தருக்கு டெஸ்டோஸ்டிரான் கொடுக்கறதுக்கு முன்னால் என்னத்தையாவது பண்ணணுமா, செக் பண்ணணுமா? ஒன்று வந்து ப்ராஸ்டேட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ப்ராஸ்டேட் வீக்காக இருக்கிறவங்களுக்கு, கேன்சர் இருக்கவங்களுக்கு, அல்லது பிஎஸ்ஐன்னு ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அதிகமாக இருக்கவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கவனமாக கொடுக்கணும். எக்ஸ்பர்ட்டு தான் கொடுக்கணும். நார்மலாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஹீமோகுளோபின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். என்னென்ன கண்டிஷனில் இந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து கொடுக்கக்கூடாதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், ப்ராஸ்டேட் சுரப்பி கேன்சர், டெஸ்டிஸ் கேன்சர், இந்த மாதிரி இருந்தால் கொடுக்கக்கூடாது. இந்த டெஸ்டோஸ்டிரான் கொடுக்கறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா?
ஒன்றும் வர்றதில்லை. இதனால் அவங்களுக்கு ப்ராஸ்டேட் வீக்கமோ எதுவும் வர்றதில்லை. அதே மாதிரி கல்லீரலில் எந்த விதமான பாதிப்பும் இது ஏற்படுத்துறதில்லை. எந்த விதமான தீங்கும் இது ஏற்படுத்துறதில்லை. சரி, யாரெல்லாம் இதை கொடுக்கலாம்? ஆண்ட்ராலஜிஸ்ட் கொடுக்கலாம், சர்க்கரை வியாதி பார்க்கக்கூடிய டயபெட்டாலஜிஸ்ட் கொடுக்கலாம், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கொடுக்கலாம், சைக்காட்ரி டாக்டர்கள் கொடுக்கலாம், யூராலஜிஸ்ட் கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம். இதை கரெக்டாக இதில் அசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லோருமே இதை கொடுக்க முடியும். டெஸ்டோஸ்டிரான் வந்து கொடுக்கறது நல்லது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னா ஹார்ட் அட்டாக்கை பெருமளவு குறைக்குதுன்றது தான் இப்போ நவீன கண்டுபிடிப்பு. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச இருக்கோம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகள் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகள் எங்களுக்கு மின்னஞ்சல்கள் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.